வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. திமுகவில் கட்டமைப்பு மாற்றங்கள், அது மாவட்ட செயலாளர்கள்லாம் இனி 70 வயசுக்கு மேலே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 13 பேர் 70 வயதுக்கு மேலே இருக்கவங்க இனி மாவட்ட செயலாளராக நீங்கள் இருக்க வேணான்னு இருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக அதிகார பரவல் நடக்கும், அதிகமானவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு பக்கம். அப்புறம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 2 விஷயத்தை திமுக கையில் எடுத்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள், திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது, நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளும் முக்கியம். அதாவது நீங்கள் செயல்படாமல் இருந்தது, சரிவர மக்கள்கிட்ட போய் சேராமல் இருந்தது, இது மாதிரியான விஷயங்கள் நிறைய. அதாவது இந்த மாவட்டம்னா அதுக்குள்ளே இருக்க 7 சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர். அவர் கையில் தான். அவர் சொல்கிற எம்எல்ஏ தான், அவர் சொல்கிறவர் தான் எம்பி, எல்லாமே அவங்க ஆட்கள், அவங்க மேயர். இப்படின்னு போகும்போது கட்சிக்குள்ள அடுத்து வர்றவனுக்கு இந்த ஒருவரை தவிர்த்து வேற யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்றதுனாலதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சோன்னா இதுக்கு ஒரு வாய்ப்பு தருவோங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அனலைஸோட இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட நான் புதிய தலைமுறையில தொடர்ச்சியா 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன். திமுக தன் குடும்பங்களிடம், தன் பெண்களிடம் பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, ஆரியம்மாயை பற்றி, வடமாநில ஆதிக்க எதிர்ப்பு குறித்து, ஏன் திமுகவின் கொள்கை என்ன, திராவிடம்னா என்ன, சமூக நீதி, தமிழ் உணர்வு, தனித்தமிழ்நாடு கேட்ட பெரியார், அதுக்கப்புறம் நாம் என்ன கொள்கை முடிவெடுத்தோம், அண்ணா பெரியாருக்கு என்ன சண்டை, இதையெல்லாம் கொஞ்சம் பெண்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க. நம்ம தலைவர்கள் பெரியார் அண்ணா யார், ஏன் நீதி கட்சியில பிரச்சனை வந்துச்சு, நீதி கட்சியிலேருந்து பெரியார் திராவிட கழகமா ஏன் மாத்தினாரு, நீதி கட்சி தோத்தப்ப தலைவர் பெரியாரை தேர்ந்தெடுத்தாரு, திமுக, இதையெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. திராவிடம், திமுக, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், பட்டுக்கோட்டை அழகிரி சாமி, இந்த மாதிரி கொஞ்சம் வரலாறுகளை சொல்லி சொல்லி குழந்தைகளுக்கு வழங்க. நீங்க பேச விட்ட இடத்த ஃபுல்லா செல்போனும் ரீல்ஸும் குழந்தைகளுக்கு பிடிச்சிச்சு. அப்ப அவங்களுக்கு விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் மட்டும்தான் கண்ணில் தெரியுது. ரீல்ஸ், அது போக ரீல்ஸ் போடுற யூடியூபர்ஸ் ஃபெமிலியர் ஆறாங்க. இப்போ குழந்தைகள்ட்ட கேளுங்களேன், ஏதாவது ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகிற யூடியூபர்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதை சொல்றாங்களான்னா எப்ப பார்த்தாலும் ஆபாசம், அருவருப்பு, அசிங்கம், ஏதாவது கிறுக்குத்தனமான சேட்டைகளை சேர்ந்து குழந்தைகளை சிரிக்க வைக்கிறாங்க. கே. அப்ப அந்த குழந்தை 18 வயசுல எப்படி அறிவார்ந்த ஒரு வாக்காளராக இருக்கும். அப்ப இதையெல்லாம் தவற விட்டது திமுக அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்த கான்செப்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திராவிட இயக்க சிந்தனை திமுக குடும்பத்திலேயே நிறைய பேர்கிட்ட இல்லை. எல்லாம் பக்தி, கடவுள் நம்பிக்கை, ஜோசியம் பார்க்கறது, பிரதோஷம் பார்க்கறது மாதிரி தான் திமுக குடும்பத்து பெண்களே இருக்கிறாங்க. கேட்டா பெண்கள் அப்படி இருப்பாங்க, நாங்க பெரியார் அண்ணா கொள்கையில் இருப்போம்னு இந்த ஆம்பளைங்க சொல்லுவாங்க. அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு ஓட்டுல காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டமைப்பு மாற்றங்கள், கொள்கை ரீதியான உரையாடலை நீங்க அதிகரிக்கணும். இப்ப கட்டமைப்பு மாற்றத்தை பொறுத்தவரையும் அந்த 2 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று அதிகரித்திருப்பதன் மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது ஒண்ணு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 70 வயசு அப்படின்னு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேண்டாம்ங்கிறது மூலமாக இளைஞர்கள், புதியவர்கள் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப இந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகணும்? அப்ப சீனியாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க அடிபடுது அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. இது நான் பலமுறை விவாதங்களை சொல்லிட்டேன். சீனியாரிட்டிக்கு தவிர்க்க முடியாத ஒரு ரோல் உண்டு. 95 வயது பேராசிரியர் அன்பழகனுடைய ரோல் திமுக இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவர் சாகிற வரை அவருடைய பங்களிப்பு, அவருடைய அறிவு, அனுபவம் இருந்தது. கலைஞர் 94, 95 வயசு சாகிற வரைக்கும் அவருடைய பங்களிப்பு இருந்தது. கடைசி 1.5 வருஷம் விட்டுருங்க, அவருடைய பங்களிப்பு இருந்தது. அவரை 75 வயசு மேல ஆயிடுச்சுல, கலைஞரே ஒதுங்கிக்கோ நம்ம சொல்ல முடியாது. இதே மாதிரி சில மாவட்ட செயலாளர்களுடைய ரோல் சாகிற வரையுமே பெரிய பெரிய ஆட்களுடைய அறிவார்ந்த திறன், நிர்வாகம், மிடுக்கு, ஆளுமை என்பது இருந்தது. அந்த சீனியாரிட்டிக்காண்டி தான் தொடர்ச்சியா அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதுவே ஒரு எதிர்மறையாவும் ஆகுது. ஒரே ஆளே வராருங்க, தஞ்சாவூர்னா, மதுரைனா, திருச்சினா, திருநெல்வேலினா, சேலம்னா, இவங்க ஆளு, இவங்க குடும்பம் இப்படியே வருதுங்கிற அந்த விமர்சனம், இந்த மாதிரி விஷயங்களை பிரச்சாரமா செய்து செய்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிருப்தி அலையை உருவாக்கி தான் இப்ப புதிய கட்சிகள் மத்தியில பேர் பெற்றிருக்கு. திமுக அது நெகட்டிவ் ஆயிருக்கு. சீனியாரிட்டி, அந்த செல்வாக்கு, பவர் பாலிடிக்ஸ்ல அதுவும் தேவைதான். இப்ப ஐ பெரியசாமி இருக்காருன்னா விஜய் அலி எந்த அலை வந்தாலும் அவர் தன்னுடைய திண்டுக்கல் தொகுதியை ஜெயிக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. டெல்டா பகுதியில் உள்ள திமுக மாவட்ட அமைப்புகள் எல்லா இடத்தையும் திமுக ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்ப அவர்களையும் 70, 85, 65 பார்த்து ஒதுக்கிட முடியுமானா? இந்த கணக்குல 70 வயசுல ஒர்க் பண்ணவங்க, பண்ணாதவங்க, சீனியருங்கிற அடிப்படையில் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஒரு 13 பேர் வெளியே போயிருக்கு. ஆனால் அந்த உழைப்பை வேறு விதத்தில் பயன்படுத்திக்கணும். மாவட்ட செயலாளர்ங்கிற போஸ்ட் மட்டும் தரக்கூடாது, வேற போஸ்ட் தாங்க. மாவட்ட செயலாளருங்கிறது அது பெரிய ஒரு போஸ்ட் திமுகவில். அது கடைசியில் ஒரு அதிகாரமிக்க பதவிங்கனால அது பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் எடுத்து தரணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் தரணும், பெண்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கூட தந்துருவாங்க, எம்எல்ஏ போஸ்ட்லாம் கூட கிடைச்சிரும். இந்த மாவட்ட செயலாளர் பெண்களுக்கு கிடைப்பதுங்கிறது எல்லா கட்சியிலும் குதிரை கும்பா இருக்கு. அதை பெண்களுக்கு கொடுங்க. அதாவது பெண்களால இது முடியுமா? பொம்பளை ரேஷன் கடைக்கு வந்து நிற்பாங்களா? பொம்பளை வந்து கொலாயடி சட்டை போடதான் லாய்க்கு? பொம்பளை வந்து இங்க தெரு சாக்கடையில் வந்து நிற்குமா? பேரிடர் பார்க்கணும். மேயர் பிரியா சின்ன பொண்ணு தானே, அவங்க வயதில் குறைந்தவங்க தானே, ஃபுட்பால் அடிச்சுட்டு போனாங்கல்ல. ஆனா அவர் ஆம்பளை வர இடத்துல பொம்பளை வராது, நைட்டு வராது, இப்படி இப்படி கூட்டமான இடத்துல பண்ணாது, அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னீங்க. மேயர் பிரியா விமர்சனங்களை தாண்டி அவங்க அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கல்ல. நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க வெயில நிற்பாங்க, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க மழையில நினைவாங்க. அதனால மாவட்ட செயலாளர் போஸ்ட்லயும் திமுக மாதிரி கருத்தியல் ரீதியான சிந்தனை கொண்டவர்களை உருவாக்குங்க. இப்ப சமீபத்தில் வீரமணியை இளைஞரணி பொறுப்புல போட்டிருக்காங்கல்ல, அவங்க ஒரு பெரியாரிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அவங்க பேட்டிகள் எல்லாத்துலயும் தனிநபர் சாடலையும் தாண்டி அந்த கொள்கை உணர்வு இருக்கு. ஒரு பெண்ணிய சிந்தனை, பெரியாரிய பகுத்தறிவு பார்வை, ஒரு திராவிட இயக்க உணர்வோட பேசுறாங்க. லேடி தானே அவங்க. பெண்கள் இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் வரும். அதனால பெண்களுடைய எண்ணிக்கையை பவர் பாலிடிக்ஸ்ல அதிகரிங்க. இப்ப நீங்க ராஜ்யசபா போன்றதுல சல்மா போன்றவர்கள் போயிருப்பது மகிழ்ச்சி, கனிமொழி போன்றவர்கள் ராஜ்யசபால இருப்பது மகிழ்ச்சி. மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான போஸ்ட்லயும் பெண்களுடைய முகங்களை அதிகரிங்க. கண்டிப்பா இன்றைய தலைமுறை அதை ஏற்றுக்கொள்ளும். ஒரு காலத்துல ஒரு ஆம்பளத்தனத்துல இருந்த ஒரு தனத்துல லேடியாப்பா அப்படின்ட்டு அந்த புருஷனே எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அந்த தன்மையெல்லாம் இப்போ குறைந்துட்டு வருது. பெண்களே நிறைய படிச்சிருக்கிறாங்க, விஷயம் தெரியுது. அரசியல் களத்துக்கு கொண்டு வாங்க, கண்டிப்பா அது முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதற்கு பிறகு முக்கியமா மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் சமுதாயத்தினுடைய பிரதித்துவம் குறைவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. மாவட்ட செயலாளரை பொறுத்தவரையும் இதற்கு முன்னாடி தலித்துகள் இருந்திருக்கிறாங்க, ரொம்ப குறைவு. ஆனால் இந்த முறை நீங்க அதில் கவனத்தை கொள்ளணும். தலித்துகள் மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்கப்படாத எல்லா சமூகங்களையும் கவனிச்சு நீங்க பண்ணணும். பொத்தாமதுவா இந்தந்த சமூகம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்னு பார்க்கும்போது முக்குளத்தூர்ல அகமுடையருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் குறைவா இருக்கும். எம்எல்ஏ மந்திரி கூட கிடைச்சிரும். மாவட்ட செயலாளர் வரும்போது அகமுடையர் கொஞ்சம் குறைவா கிடைக்கும், கல்லர்களுக்கு மறவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வாக்குகள் பிரிவதற்கு நமக்கு இவங்க அந்த பதவி தரமாட்டாங்க என்று நினைப்பதற்கு வாய்ப்பு. கடைமடை பகுதியில் முத்தரையர்களுக்கான வாய்ப்பையும் நீங்க கொஞ்சம் சரிசமமா கொடுக்கணும். கல்லர் அகமுடையருக்கு கொடுக்கறத முத்தரையருக்கு கொடுக்கணும். இப்படி அதே போல வட தமிழகத்துல பல இடங்கள்ல வன்னியர்கள் பெரும்பான்மை இருந்தும் அந்த பகுதி கிடைப்பதில்லைங்கிற விஷயம் இருக்கு. பறையர்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியிலையும் நீங்க பறையர்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுப்பதில்லைங்கிற விமர்சனம் வட தமிழகத்துல இருக்கு. மேற்கு மண்டலத்துல அருந்தையர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமான விஷயங்களும் கிடைப்பதே இல்லைங்கிற அந்த குமுறல் அருந்ததி அமைப்புகள் மற்றும் இடதுசாரி பெரியாரிஸ்டுகளிடம் தொடர்ச்சியா இருக்கு. இந்த தென் மாவட்டங்கள்ல திட்டமிட்டே தேவேந்திர குல வேளாளர்களை இந்த கட்சிகள் விடுவதில்லைங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. இதையும் கவனத்துல நீங்க கொள்ளுங்க. அதாவது கட்சி கட்டமைப்புக்கான விஷயங்கிறது சரி, 70 வயசுக்கு மேல இருக்க வேணாம், இளைஞர்களுக்கு கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகரிக்கணுங்கிற அந்த கான்செப்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் இனி வருங்காலத்தில் அந்த விமர்சனமும் சரி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம அந்த இப்படி கொடுப்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. பெரியார் ஏற்றுக்கொண்ட, அண்ணாவை ஏற்றுக்கொண்ட இன்க்ளூசிவ் குரோத்ல அதுவும் வரும். இப்ப தலித்துகளே பாத்தீங்கன்னா வட தமிழக ஆதி திராவிடர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் அதிகமா கொடுக்கறது இல்லை. நீங்க கணக்கு ஒட்டுமொத்தமா போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அதை நீங்க கவனிக்கணும். அது அந்த ஓட்டு இதையெல்லாம் கணக்குல வச்சுதான் பிஜேபி அப்படி துண்டா அந்த ஓட்டை எடுக்கிறாங்க. இதை சொல்லியே உனக்கு என்ன கிடைச்சிருக்கு. அதனால இப்ப அருந்ததிகள் ஓட்டு, தேவேந்திரர்கள் ஓட்டெல்லாம் பாஜக குறி வைக்குதுன்னா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி அந்த மக்கள் மத்தியில அந்த திராவிட எதிர்ப்பு அரசியல் வருது. அப்போ பவர் பாலிடிக்ஸ்ல இதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய அரசியல் இருக்கு. பெண்களுக்கு, தலித்துகளுக்கு, அப்புறம் இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமுதாயங்கள்னு சில சமுதாயங்கள் இருக்கும். அவங்க எந்த மாவட்டத்திலையும் பெரும்பான்மையா இருக்க மாட்டாங்க. அவர்களையும் கண்டறிந்து சில இடங்களில் இப்ப நீங்க மாவட்ட செயலாளரை அதிகரிக்கும் போது முதலாம் மாவட்ட செயலாளர்னா மதுரைனா நீங்க ஏதாவது ரெண்டு பேர்லயும் முக்குளத்தோரா இருப்பாங்க, இல்ல யாரா ஒருத்தர் கோனாரு இன்னொருத்தர் முக்குளத்தோர், அந்த மாதிரி இருக்கான வாய்ப்பு இருக்கும். இதர சௌராஷ்டிரா நாடார்லாம் ரொம்ப குறைவா தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். தேனி மாவட்டம்னா பெருமலை கல்லர் இல்லாட்டி நாய்க்கர் இந்த மாதிரி தான் வரும். இப்ப மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்ப நீங்க அந்த இடத்துல வாய்ப்பு குறைவாக உள்ள சமூகங்கள், எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சமூகங்களுக்கும் வாய்ப்பு தரலாம். ஒரு ஆசாரி, ஒரு குயவர், இவங்கெல்லாம் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. ஆனா எந்த ஊர்லயும் டாமினேட்டா இருக்க மாட்டாங்க. எண்ணிக்கையில் அதிகம்னாலும் அவங்களுக்கு எந்த இடத்துலயும் மாவட்ட செயலாளர் போஸ்டோ ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்ட் எதுவுமே கிடைக்க வாய்ப்பு குறைவா இருக்கும். நீங்க அதையெல்லாம் கொஞ்சம் கண்டறிந்து கலைந்து ஒரு 5-6 பேர் கொடுக்கும்போது அதையெல்லாம் கணக்குல வச்சு கொடுக்கலாம். ஒரு முஸ்லீம் கண்டிப்பா கொடுக்கணும், ஒரு ஆசாரி, ஒரு குயவர், ஒரு வண்ணார், ஒரு குதிரை வண்ணார், இவங்களுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா சமூக நீதி அடிப்படையிலும் சரியா இருக்கும், வீதாச்சார பயிர்த்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரியான முயற்சிகளையும் பண்ணணும்.
ஆனால் அது எல்லாவற்றையும் விட நான் முக்கியமானதாக நான் பார்ப்பது வந்து இந்த சீனியர்களால் மட்டும் தோற்றோங்கிற அந்த அரசியலில் எனக்கு சில உள்ள கருத்துக்கள் இருக்கு. சீனியர்களால் தான் இவ்வளவு காலமும் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு தேர்தல் தோல்வியை வச்சு நீங்க முடிவெடுப்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அந்த சீனியர்களால் ஏன் ஜெயித்தோம் இவ்வளவு காலம்ங்கிற அந்த கூறுகளையும் நீங்க எடுத்துக்கணும். விருதுநகர் மாவட்டம்னா சாத்தூர் ராமச்சந்திரன், விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடி, உங்களுக்கு கோயில்பட்டி, சங்கரங்கோயில், சங்கர் நகர்னு திருநெல்வேலி ஃபுல்லா அந்த பார்டர் தொடர வரையும் அவர் வச்சிருந்தார்ல, அது முழுக்க ஏடிஎம்கே பெல்ட். ஒரு ஏடிஎம்கே பெல்ட்டை அப்படியே ஒரு டிஎம்கே கோட்டையை அவர் மாற்றி இருக்கிறார். அப்போ அவரை வந்து சீனியருங்கிற அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது, அவருடைய உழைப்பையும் சேர்த்து தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த 70 வயசுக்கு மேலே ஒரே ஆளுங்கிறது போக போக மைனஸ் ஆகும், இவ்வளோ காலம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும். அப்போ அதை கவனத்தில் வச்சு அவரை எப்படி விருதுநகர் மாவட்டத்தில் வேறு விதத்தில் முதன்மைப்படுத்துவது, மாவட்ட செயலாளர் போஸ்ட்டாக இருக்கிறத தவிர்த்து வேற என்ன மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதுங்கிறது. உதாரணத்துக்கு சொன்னேன் சாத்தூர் ராமச்சந்திரன், இந்த மாதிரி எல்லோரும் தான் பல அதிமுக பெல்ட்டையே இந்த சீனியர் திமுகவினர் வந்து திமுக பெல்ட்டா மாத்திருக்கிறாங்க. அவங்க பலர் அதிமுகல இருந்து வந்தவங்களா கூட இருப்பாங்க மேக்சிமம். அப்ப அதையெல்லாம் தான் பவர் பாலிடிக்ஸ்ல ஒரு கட்சி கவனத்தில் கொள்ளணும். ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும் கடுமையான விமர்சனமா சீனியர் மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ் பேசப்பட்டதால் அப்படியே கட்டமைப்பு மாற்றணும்னு ஒரு 13 பேரை வெளியே நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை வெளியே அனுப்பல, 13 பேர் வெளியே நில்லுங்க அப்படின்னு ஒரு இது பண்ணி இப்ப 234 சமூக பிரதிநிதித்துவம், கட்சியில் இதுவரையும் வாய்ப்பு கிடைக்காதவர்கள், கட்சிக்காக உழைத்து பல பேர் அப்படியே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேனி மாவட்டத்துல லட்சுமணன் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து உதயசூரியனுக்காக நின்ற ஒருவர் இப்போ ஓபிஎஸ் வந்தோன்னா ஓபிஎஸ்க்காக பிரச்சாரம் செய்யறாரு. அப்ப ஆண்டாண்டு காலமா திமுக காரங்களுக்கு என்ன மரியாதை? அதே மாதிரி ஆண்டிப்பட்டி தொகுதியில ஜானகியை எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற திமுக காரருக்கு அதுக்கப்புறம் எந்த அமைச்சர் பதவியோ வாரிய பதவியோ கிடைக்கல. அவர் பையனுக்கு கூட கடந்த முறை சீட்டு கேட்டு கிடைக்கல. இதை நான் பலமுறை விவாதங்களை பதிவு செஞ்சேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏதோ ஒரு காரணத்தினால திமுகவுக்காகவே இருந்து எத்தனை தோல்வி வந்தாலும் திமுக அப்படின்னு இருக்கிற எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அட்லீஸ்ட் அவங்களாம் 68, 73 வயசுல நின்றுகிட்டு இன்னும் உதயசூரியன் தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, குக்குரல் இருக்காங்க, ஆதங்கத்தோட இருக்கிறாங்க. அவங்களுக்கோ அவங்க பசங்களுக்கோ நீங்க அடுத்தடுத்த பதவி பொறுப்பு, இளைஞரணி பொறுப்போ மாவட்ட செயலாளர் பொறுப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்ப மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி புதிதாக கட்சியில் வந்தவங்களுக்கு பதவி, ஏற்கனவே இருந்த கட்சியினருக்கு அதிருப்தின்னு இருந்துச்சுல, அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு இந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கிடைக்கும். ஸோ அதிகமான மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் அதிகாரம் ஒருவரிடம் குவிவது குறையும், பரவலான அதிகாரம் எல்லாருக்கும் வரும். அப்படி கொடுக்கும்போது சமூக அடிப்படையிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள், பட்டியல் சமூகத்திலையும் அருந்ததியர், தேவேந்திரன் பார்த்து யாருக்கும் மிஸ் ஆயிராத மாதிரியான விஷயங்களை சேர்ந்து செய்யும் போது இன்னும் மிளரும். இதுலயும் சில டிராபேக், பின்னடைவு, கோபம் என்ன அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இருந்தாலும் இதை செய்யறது தொடங்கி இருப்பதுங்கிறது திமுகக்குள்ள எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலும் திமுக வெளியே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். ஸோ ஒரு ஸ்டாலின் அவருடைய பிளானே ஒரு 13 பேரை இப்போதைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் வேணான்னு சொல்லியிருக்கோமே ஒழிய 234 திமுகவுடைய அந்த தாக்கத்தை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஸ்டெப்பு தான். நான் கொடுத்த இந்த அறிவுரைகளையும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த சமூகங்கள், பெண்கள், தலித்துகளை கரெக்டாக பார்த்து எடுக்கிறது, அதில் தலித்துகள்லையும் அந்த எல்லா சமூகங்களும் அந்தந்த மாவட்டங்களில் வரணும் அப்படிங்கிறதுல கவனத்தில் கொள்வது போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனித்தீங்கன்னா இது சரியா வரும். வெறுமனே முக்குளத்தூர்னு பார்க்காம முக்குளத்தூர்ல அகமுடியருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கா மாவட்ட செயலாளர்ல, நான் சொல்றது மாவட்ட செயலாளர்ல, அதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். கடைமடை பகுதியில கல்லர் அகமுடியர் கொடுக்குற அதே முக்கியத்துவம் முத்தரையருக்கு கொடுக்குறோமா, அதை நீங்க கவனிச்சு அதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். மேற்கு மண்டலம்னாலே கவுண்டர் நாய்க்கர்னு கொடுக்குற இடத்துல வேட்டுவ கவுண்டர் போன்ற சமுதாயங்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் கிடைக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் கவுண்டருக்கு கிடைக்கும், நாய்க்கருக்கு கிடைக்கும், தெலுங்கு செட்டியார் போன்றவங்களுக்கு கூட கிடைச்சிரும். அந்த வேட்டுவ கவுண்டர்னு இருக்கக்கூடிய சில சமூகம், அது வந்து டிஎன்டி சமூகம், அது வந்து பிசி கிடையாது, கொங்குலால கவுண்டர்ல வராது, அது வேற வேட்டுவ கவுண்டர்னு. டிஎன்டி குற்றப்பழங்குடி சமூகம்னு வெள்ளக்காரன் சொன்னால அந்த 168 சாதியில வரும். அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கா அந்த கரூர் இந்த போன்ற பகுதிகளில்? அவங்க எத்தனை பேருக்கு என்ன மாதிரியான அதிகாரமிக்க பதவிகள் இருக்கு? இந்த மாதிரிலாம் கவனிச்சு நீங்க ஒரு மறுசீராய்வு மாதிரி எடுத்து நீங்க ஆட்களை, நபர்களை நியமிக்கும் போது இன்னும் பெரியாரிய ஒரு திராவிட தன்மையிலும் சரியா இருக்கும், எல்லா மக்களுக்கும் அந்த அதிகாரம் பரவலா போய் சேர்ந்த அந்த கணக்கிலையும் வரும். அதையெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துட்டு இந்த மறுசீராய்வு, இந்த அமைப்புகளை நீங்க இன்னும் கவனம் செலுத்தினீங்கன்னா
கண்டிப்பா அது தமிழ்நாட்டிற்கே ஒரு சரியான சமூக நீதி பாதை அமைப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். அதை தாண்டி சீனியர் சண்டை, அந்த கோஷ்டி புசல் இது எல்லாமே வரதான் செய்யும். அதை எத்தனை பேரை போட்டாலும் வரும், அது வேற விடுங்க. ஏதாவது வம்பு வரும், இவன் சரியில்லை இவன் போட்டது, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டி நான் சொன்ன இந்த புள்ளிகளை தொட்டால் கண்டிப்பா அது சரியான மாற்றத்தை ஏற்றத்தை தருங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு. நன்றி.